அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 16ஆம் தேதி நோபல் பரிசு பெற்ற போர்த்துகீசிய எழுத்தாளர் ஜோஸ் டிசோசா சரமாகு, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற போர்த்துகீசிய எழுத்தாளர் ஜோஸ் டிசோசா சரமாகு போர்ச்சுகல் நாட்டின் ரீபாட்டஜோ மாகாணத்தில் அசின் காஹா என்ற கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 1922ஆம் ஆண்டு. சரமாகு என்பது காட்டு மூலிகை செடியின் பெயர். குழந்தை பிறப்பை பதிவு செய்தபோது தவறுதலாக இந்த பெயரை சேர்க்க அதுவே இவரது பெயராக நிலைத்துவிட்டது. தந்தைக்கு காவல்துறையில் வேலை கிடைத்தது. தலைநகர் லிஸ்பனுக்கு, போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனுக்கு குடிபெயர்ந்த குடும்பம். இவர் நன்கு படிக்கிற மாணவன். குடிபெயர்ந்தது குடும்பம், அதுக்கடுத்து இவர் நன்கு படிக்கிற மாணவன். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக 12 வயதில் தொழில்நுட்ப பள்ளியில் சேர்ந்தார். படிப்பை முடித்ததும் 2 ஆண்டுகள் ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக வேலை பார்த்தார். மாலை நேரத்தில் பொது நூலகம் சென்று பல புத்தகங்களை படித்தார். சமூக சேவையிலும் ஈடுபட்டார். அப்போதே எழுதவும் தொடங்கினார். இவரது முதல் நூலான லேண்ட் ஆஃப் சின், பாவங்களின் நகரம், பாவங்களின் தேசம் அல்ல பாவங்களின் பூமி அப்படின்னு கூட சொல்லலாம், 1947 வெளியானது. 1950களின் இறுதியில் புத்தக வெளியீட்டு நிறுவனத்தில் பணியாற்ற தொடங்கினார். இதனால் பிரபல எழுத்தாளர்களின் அறிமுகம் கிடைத்தது. நாவல்கள் எழுதுவதோடு ஓய்வு நேரத்தில் மொழிபெயர்க்கவும் செய்தார். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூல்களை மொழிபெயர்த்தார். நல்ல வருமானம் கிடைத்தது. பாசிபிள் போயம்ஸ் என்ற கவிதை நூலை 1966 வெளியிட்டார். தொடர்ந்து ப்ராபப்ளி ஜாய் மற்றும் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு டு அதர் அப்படின்ற ஒரு நூல், டிராவல்ஸ் பேக்கேஜ் ஆகிய நூல்கள் வெளிவந்தன. ஒரு நாளிதழின் துணை இயக்குநராக, டெபுட்டி டைரக்டராக 1975 பொறுப்பேற்றார். சில அரசியல் காரணங்களால் அதிலிருந்து விலக நேரிட்டது. மீண்டும் மொழிபெயர்ப்பில் இறங்கினார். வேறு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாதால் இலக்கியத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். 50 வயதுக்கு மேல் இவர் எழுதிய பால்டாசர் அண்டு பிளிமுண்டா என்ற நாவல் உலக அளவில் அங்கீகாரத்தையும் வாசகர்களையும் பெற்றுத்தந்தது. இந்த நாவலுக்கு போர்த்துகீசிய பெண் கிளப்பு விருது கிடைத்தது. 1980களின் நாவல்கள் சிறுகதை தொகுப்பு, 1980களில் நாவல்கள், சிறுகதை தொகுப்பு, நாடகங்கள் என ஏராளமான படைப்புகளை எழுதினார். உலக புகழ்பெற்ற நாவலான பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு நாவல் 1995 வெளிவந்தது. தி காஸ்பல் அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற இவரது நூல் கத்தோலிக்கர்களை புண்படுத்துவதாக சர்ச்சை எழுந்தது. இந்த நூலை ஐரோப்பிய இலக்கிய போட்டிக்கு அனுப்ப போர்ச்சுகல் அரசு தடை விதிக்கும் என்பதால் குடும்பத்துடன் ஸ்பெயின் நாட்டின் கேனரி தீவில் குடியேறினார். தொடர்ந்து பல நாடகங்கள் மற்றும் நாவல்களை எழுதி வந்தார். ஒரு எழுத்தாளர், அதுக்கடுத்து தன் வாழ்வியல் நம்பிக்கையாக கொண்ட ஒருவர் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் தன் இடம்பெயர்வு கூட நடத்தி உயிர் வாழ்கிறார். அவர் ஒரு ஆளுமையாகவும் இருந்திருக்கிறார். அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். இடம்பெயர்றது கூட தவறு கிடையாது, சில தவிர்க்க முடியாத சிக்கல்களுக்கு அப்படின்றத இது மூலயமா நம்ம தெரிய வர்றோம். ஏன்னா மாபெரும் ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு நோபல் பரிசு வாங்கின எழுத்தாளர், அவர் சில சிக்கல்கள் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கிறார் என்பதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வியத்தகு விஷயமாக தான் இருக்குது. அதுக்கான இந்த சமூகம், அழுக்கான இந்த சமூகம் தான் காரணம். ஒட்டுமொத்த கூடாரம், மக்கள் கூடாரத்தை, சமூகத்தை நம்ம வெறுத்து கொண்டு பகைத்து கொண்டு இருக்க முடியாது. காலப்போக்கில் அந்த நம்பிக்கைகள் அதிகப்படியான மக்களுக்கு அனுபவமாக ஏற்படும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படலாம். அந்த பீரியடில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையாக இருக்குது. அதுக்கு காரணம் அங்கே அதிகப்படியான மக்கள் கல்வி இல்லாமல் காரணம் இருக்கலாம், கல்வி இல்லாத காரணம், அல்ல சமூக கேடு, இந்த மாதிரி காரணங்களாக இருக்கலாம் என்பது யூகிக்கப்படுகிறது. எனவே அப்படி நம்ம இடம்பெயர்ந்தால் கூட வெற்றி பெறலாம் என்பதை அவர் சொல்கிறாரு. தொடர்ந்து பல நாவல்கள்லாம் எழுதி வர்றாரு. லெபனான், பாலஸ்தீனத்தை
பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் கூறிய கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தின. 1993இல் நாட்குறிப்பு எழுதத் தொடங்கினார். அது ஒரு வரலாற்று தொகுப்பு போல பெருகியது. இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஜேஸ் டிசோசா சரமாகு 88 வயசு 2010இல் மறைந்தார். நன்றி, வணக்கம்.